பிரைஸ் தி லார்ட். நல்லது. இந்த நாளிலே இந்த மீடியா வழியாக, இந்த வீடியோ வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாங்கள் கடந்த பகுதியிலே நாங்கள் தியானம் பண்ணினோம். கிறிஸ்து யார்? கிறிஸ்து என்பவர் எப்படிப்பட்டவராய் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்? அவர் எப்படி பிதாவுக்கு உண்மை உள்ளவராய், அவர் பிதாவுக்கு குமாரனை எப்படி இந்த பூமியில வாழ்ந்தார் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதுவும் பல காரியங்கள், பிள்ளைகள், கிரீக்கிலே போடப்பட்ட வார்த்தைகள் ஒன்றை நாங்கள் தியானித்திருக்கிறோம். வேதாகமத்திலே பல இடங்களிலே பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள் அப்படியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் எப்படிப்பட்ட தன்மை உடையவர், எப்படிப்பட்ட தனித்துவம் உடையவர், அவருக்கென்று கொடுக்கப்பட்ட பெயர் என்ன, அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த கிரீக் வேர்ட் என்ன, ஹுயோஸ், அது ஒரு தனித்துவமானது. அவர் அந்த ஹுயோஸாக மட்டுமே அனுப்பப்பட்டார். இன்னைக்கு பலர் இதை கேட்டால் சொல்லுவார்கள் அவர் கடவுளாக அனுப்பப்பட்டார், சிலர் சொல்லுகிறார்கள் அவரை தூதனாக அனுப்பப்பட்டார், அப்படி பல அப்போஸ்தலனாக அனுப்பப்பட்டார், பலர் தீர்க்கதரிசி நினைத்தார்கள் தீர்க்கதரிசியாக அனுப்பப்பட்டார், அவர் மீட்பனாக அனுப்பப்பட்டார், அல்லது கடைசி காலத்துக்கு ஒரு நல்ல செய்தியை அனுப்புவதற்காக ஒரு இவாஞ்சலிஸ்ட் அப்படியாக அனுப்பப்பட்டார் என்று பல கொள்கைகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பிரதானமாக அவர் என்ன நோக்கத்தோடு எந்த நிலையில் அனுப்பப்பட்டார் என்பதை குறித்து மாத்திரம் நாங்கள் கடந்த பகுதியிலே நாங்கள் தியானித்திருந்தோம். ஹுயோஸ் மறந்து போகக்கூடாது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பிதா குமாரனை மாத்திரம் தன் மடியிலிருந்து அனுப்பின குமாரனை மாத்திரமா ஹுயோஸாக அனுப்பினார். அவரை மாத்திரமா இன்று வரைக்கும் ஹுயோஸாக பார்க்கிறார் என்பது எங்களுக்கு மிக அவசியம். நாம் நினைக்க கூடாது குமாரனை மாத்திரம்தான் பிதா ஹுயோஸாக பார்க்கிறார், அவரை மாத்திரம்தான் ஹுயோஸாகவே அனுப்பினார், அவர் ஒருவர் தான் அவருக்கு குமாரன், பிள்ளை என்று நாம் நினைக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது நாம் யார். இன்றைக்கு தியானம் அதுதான். இயேசு யார், அப்படி அனுப்பப்பட்டார் என்று முதல் தியானம். இன்னைக்கு நாம் யார், நாம் எத்தன்மை உடையவர்கள், நாம் பிதாவுக்கு யார்? வேதம் சொல்லுகிறது நாங்களும் பிதாவுக்கு ஹுயோஸாகத்தான் இருக்கிறோம். ஆமே, நாங்களும் பிதாவுக்கு, இயேசு எத்தன்மை உடையவராக இருந்தாரோ, எப்படி அனுப்பப்பட்டாரோ அதே தன்மை, அதே ரியாலிட்டி, அதே பண்பு, அதே சுயரூபம், அப்படியாகத்தான் நாமும் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் பார்த்தோம் ஹுயோஸ், கிரேக் வேர்ட குமார், கிரேக்க வார்த்தை வடிவாய்க்கவன், அல்பா, பீட்டா, கம்மா, டெல்டா, எப்சிலோன், சேட்டா, ஏட்டா, தீட்டா, அயோட்டா, கப்பா, லம்டா, மியூ, நியூ, சாய், ஒமைக்ரோன், பை, ரோ, சிக்மா, இது இல்லாட்டி இது ரெண்டு ஓகே, சிக்மா, ட்ராவ், ஜுப்சிலோன், ஃபை, ஹாய், சாய், ஒமேகா, 24 எழுத்து இருக்கும். இதுதான் கிரேக்க எழுத்துக்கள், மொழி மொத்தம். அதான் ஆண்டவர் சொன்னார், இயேசுக்கு சொன்னார், நான் அல்பா ஒமேகாமா இருக்கேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1 அதிகாரங்களை நீங்க பார்க்கலாம். நான் தான் அல்பா ஒமேகா. அங்க கூட ஆண்டவர் முதலாவது எழுத்து கிரேக்கில் அல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. நான் தான் தொடக்கமும் முடியுமாயிருக்கிறேன், நான் தான் ஆரம்பமும் முடியுமாயிருக்கிறேன், நான் தான் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். அனைவருக்கு விளங்குவதில் அல்பா என்றால் என்ன, ஒமேகா என்றால் என்ன, பலருக்கு சந்தேகம். இன்றைக்கு விளங்கிக் கொள்ளுங்கள். இன்டர்நேஷனல் மொழி, லாங்குவேஜ், இன்டர்நேஷனல் மொழி கிரீக், முதலாவது மொழி. அதுலதான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், அந்த மொழியை விட முதலாவது எழுத்து அல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. நான் தான் இந்த உலகத்துக்கு ஆதியும் அந்தவுமாயிருக்கேன். இயேசுதான் சொன்னார், குமாரன் சொன்னார்.
இந்த குமாரன் ஹுயோஸாக ஹுயோஸ். நாம் யார் இன்றைக்கு? அதான் முக்கியம். இன்றைக்கு நாமம் ஹுயோஸ் தான். இது குமாரன் சன், இது நாம். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பிதாவுக்கு இவரும் குமாரன், நானும் குமாரன். பிதாவுக்கு இவரும் குமாரன், நீங்களும் குமாரன். பிதா இவரை அப்போஸ்தலராகவோ, இவர் ஒரு தீர்க்கதரிசியாகவோ, இவர் ஒரு ப்ரொஃபெட்டாகவோ, இவர் ஒரு மேய்ப்பனாகவோ, இவர் போதகராக அனுப்பவில்லை பூமிக்கு. இன்றைக்கு பலருக்கு இருக்கிற குழப்பமே அதான். நாம் யார் என்று கேட்டால் பலர் அப்போஸ்தலர் பேர் கூட போட்டுருவாங்க பெருசா. நான் அப்போஸ்தலர், நான் ஒரு ப்ரொஃபெட், தீர்க்கதரிசி, இல்லாட்டி ஒரு இவாஞ்சலிஸ்ட், நான் ஒரு சுவிசேஷகன், இல்லாட்டி ஒரு போதகர், டீச்சர், ஒரு மேய்ப்பர். இப்படியாக பெயர்களை பட்டங்களை போட்டு இன்றைக்கு இந்த குமாரத்துவத்தை மறுதளித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஊழியர்கள், விசுவாசிகள், சபைக்குத்தான், பொதுவாக சபைக்குத்தான். சபைதான் இன்றைக்கு அநேகமா இந்த நாட்களிலே மனம் திரும்பவும் சபைதான் தங்களை கொஞ்சம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். சபை இந்த தன்மையை அடைய வேண்டும் என்பதுதான் பிதான உண்மையான பாரம்பரிய, அவருடைய குறிக்கோளை, அவருடைய திட்டமே, அவருடைய நோக்கமே அதுதான். அவர் தெரிந்து கொண்டதே அதற்காகத்தான். அதற்காக ஒரு வேர்ட், உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் காண்பிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வேர்ட் நான் வாசிக்கிறேன், படிவாய் கவனிங்கள். நாம் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கோம், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? ரோமர் 8வது அதிகாரம் 29வது வார்த்தை. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கு. ஆமே, தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்காகவே முன்குறித்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு புரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். நாம் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கோம், நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எங்களை ஏன் முன்குறித்திருக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய குமாரன் ஹுயோசுடைய சாயலுக்கு ஒப்பாய் வாழுவதற்கு, இந்த ஹுயோசுடைய தன்மைகளை பிரதிபலித்து காட்டுவதற்காய், இந்த ஹுயோசுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவதற்காய், இந்த ஹுயோசை போல பிதாவை அறிகிற அறிவில் வளருவதற்காய், இந்த ஹுயோசை போல சத்தியத்தில் தேர்ச்சி பெறுவதற்காய், இந்த ஹுயோசை போல அற்புத அடையாளங்கள், சபை எதிர்பார்க்கிற காரியம், அற்புத அடையாளங்களை செய்வதற்காய், இந்த ஹுயோசை போல வரங்கள் கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காய், இந்த ஹுயோசை போல திவ்ய சுபாவம் உடையவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காய், இதற்காகத்தான் பிதா நம்மை அழைத்தார். பிதாவுடைய பரம நோக்கமே இந்த சாயலுக்கு ஒப்பாய் இந்த பூமியில் இருக்கிற சபை மாற வேண்டும். வேற எதுவும் கிடையாது. பலரை கேட்டா சொல்லுவார்கள், ஏனையா அழைக்கப்பட்டீர்கள், ஏனையா ஊழியத்துக்கு வந்தீர்கள், என்ன நோக்கம் என்று கேட்டா சொல்லுவார்கள், சபையை கட்டுவதற்காக, ஊழியம் செய்வதற்காக, ஆத்தும அறுவடை செய்வதற்காக, இல்லாட்டி ஏதாவது சாதிப்பதற்காக சொல்லுவார்கள். இதற்காகத்தான் தேவனை அழைத்தார். சுவிசேஷம் சொல்லுவதற்காக, ஆத்துமாக்கள் அறுவடை செய்வதற்காக, பலதரப்பட்ட காரியம், ஒரு மியூசிஷியன் ஆகுவதற்காக, ஒரு மிஷனரி ஆகுவதற்காக அநேகரை நாங்கள் பார்க்கிறோம். தவறென்று சொல்லவில்லை, உண்மை. அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நாம் உற்று நோக்க வேண்டும். தவறென்று சொல்லவில்லை, நான் தவறாக அதை சொல்லவில்லை, உண்மை. அது இருக்கத்தான் வேண்டும். அந்த ஆசைகள் உண்மையாகவே நிறைவேறும் உங்களுக்கு, நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக பிதாவினுடைய மனதில் இருக்கிற நோக்கம், திட்டம், சித்தம், நம்மை குறித்த திட்டம் என்னவென்றால், தான் அனுப்பின அந்த ஒரே பேரான குமாரனுடைய நிலையை சபை அடையும். அதுதான் மெயின் பிரதான். இந்த நிலையில நாம் இருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குள். நாம் யார்? நாம் யார்? குமாரன் யார்? பிதாவுக்கு குமாரன். நாம் யார்? அதே தன்மையில் உள்ள குமாரர்கள் தான் என்பதை மறந்து போகக்கூடாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கரையேறின உடனே அங்கே இருந்து ஒரு சாட்சி வருகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயர். நேசகுமாரன், பிரியமான குமார். அதே வார்த்தையை தான் உங்களுக்கும் ஆவியான கொடுக்கிறார் இந்த நாளில். நீங்கள் அவருடைய நேசகுமாரர், நேசகுமாரத்திகள், பிதாவுக்கு பிரியமானவர்கள், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள், பிடித்தவர்கள் நீங்கள். நான்
சகோதரர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு ஜனங்களே, இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி, இதுதான் சத்தியம். குமாரனை எவ்வண்ணமாய் பார்க்கிறாரோ அவ்வண்ணமாய் நம்மை பார்க்கிறார். குமாரன் எவ்வளவு அவருக்கு பிரியமானவரோ அதே அளவு அதே சமநிலை நாமும் பிரியமானவர். குமாரன் எவ்வளவு இருதயத்துக்கு ஏற்றவரோ அதே தன்மையில நாமும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர். இன்றைக்கு அழைப்பு, சரி அழைப்பு, அழைப்பை கூறுகிறார். நான் தவறு சொல்லவில்லை. இப்போ எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் அழைப்பு சிலரை அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷர்களாகவும் போதர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் வந்து மாரடித்து இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம். பலர் அதை பட்டமா பிரச்சனை இல்லை, பட்டமா போட்டுக் கொண்டிருக்க பிரச்சனை இல்லை. நமக்கு அதை குறித்து எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு ஆட்சேபனே கிடையாது. ஆனால் அதை விட பவர்ஃபுல்லான ஒன்று இருக்கிறது, இந்த ஹுயோஸ் வடிவாக்கம். இந்த ஹுயோஸ் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட காலத்திலே அவர் குமாரனாகத்தான் இருந்தார். குமாரத்துவத்தில் இருந்துதான் பிரசங்கம் பண்ணினார், குமாரத்துவத்தில் இருந்துதான் போதித்தார், குமாரத்துவத்தில் இருந்துதான் அற்புத அடையாளங்களை செய்தார், குமாரத்துவத்தில் இருந்துதான் பிதாவோடு உறவாடினார், குமாரத்துவத்தில் இருந்துதான் வரங்கள் கிரியைகள் வெளிப்பட்டது, குமாரத்துவத்தில் இருந்துதான் எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் ஜனங்கள் அவரை வித்தியாசமாய் பார்த்தார்கள். எப்படி பார்த்தார்கள்? இவர் ஒரு தீர்க்கதரிசி. இப்ப உங்களுக்கு புரிகிறதா? குமாரத்துவத்துக்குள் நாம் அழைப்பண்டு சொல்லுகிற, நாம் அழைப்பண்டு சிந்திக்கிற அந்த காரியங்கள் இருக்கிறது. இதான் உண்மை. தீர்க்கதரிசியா இருந்தோம்னா குமாரத்துவம் இருக்காது. நாம் அப்போஸ்தலர் போதகர் மேய்ப்பராக இருந்தோம்னா ஆனா குமாரத்துவத்துக்குள் பிதா அனைத்தையும் வைத்திருக்கிறார். இயேசுவை அநேகர் தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். ஆனா இயேசு தீர்க்கதரிசியாக வெளிப்படவில்லை, குமாரனாகத்தான் வெளிப்பட்டார். இதுதான் ரகசியம். இயேசு தன்னை ஒரு நாளும் தீர்க்கதரிசி என்று சொல்லவும் இல்லை, பேர் பட்டங்களை போட்டுக் கொள்ளவும் இல்லை, தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லவும் இல்லை, ஒரு மீட்பனாக போதகராக காட்டிக்கொள்ளவும் இல்லை. பிதாவுக்கு நான் குமார், அவர் சொல்லுகிறதை நான் செய்வேன், அவருக்கு பிரியமானதை மட்டுமே நான் செய்வேன், அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றுவேன், அதை விட எக்ஸ்ட்ரா நான் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் என்று இயேசுவே கூறியிருக்கிறார். ஆனால் ஜனங்கள் அவரை ஒரு மீட்பனாக பார்த்தார். அதுக்கு வேதம் ஆதாரங்களை காண்பிக்கிறது. ஜனங்கள் அவரை ஒரு போதகர் என்று சொன்னார்கள். ரபி, ரபூனி, ரவி என்றால் போதகர் என்ற அர்த்தம். ஜனங்கள் அவரை இரட்சகராக பார்த்தார்கள், கிறிஸ்துவாக பார்த்தார்கள். கிறிஸ்டோஸ் கிரீக்கிலே சொல்லுவார்கள், கிறிஸ்துவாக பார்த்தார்கள். ஜனங்கள் அவரை ஒரு தேவனாக கூட பார்த்தார்கள். தியோஸ் கிரீக்கிலே சொல்லுவார்கள், தேவனாக பார்த்தார்கள். அப்படியா? கவனியுங்கள். ஜனங்கள் அவரை ஒரு மேய்ப்பராக கண்டார்கள். அன்பு சகோதரனே, சகோதரி, இதை பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனங்களே, ஒரு குமாரத்துவத்துக்குள் எவ்வளவு மகிமை இருக்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்வோம். நீங்கள் குமாரர்களா இருக்க பழக வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய. அவருடைய சாயலுக்கொப்பாய் மாறும், அவருடைய சாயலுக்கொப்பாய் மாறும். அழைப்பை குறித்து நாம் பிற பேசணும். அழைப்பு என்பது குமாரன் தான், புரிந்து கொள்ளுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நான் யார்? ஹுயோஸ். அந்த ஹுயோஸ் தான் அழைப்பு, வேறொரு அழைப்பு கிடையாது. ஆக்கியமன் பண்ணுகிறவர்கள் பிரச்சனை இல்லை. காலங்களில் நம்பர் இருக்கு, கீழே நம்பர் இருக்கு, நீங்கள் பேசலாம், கழிச்சு கொள்ளலாம், தடை கிடையாது. எபேசியர் 4 போடப்படுறது என்னன்னு இருக்கு. அவை அனைத்துமே இந்த ஹுயோஸ் நிலைமைக்கு வழிநடத்துவதற்காக ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது ஒழிய அதல்ல அழைப்பு. இந்த அழைப்புக்கு ஜனங்களை வழிநடத்துவதற்காக, ஜனங்களை திசை திருப்பி கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சாதாரண காரியமே ஒழிய அதுதான் பிறதான் அழைப்பு என்று கிடைக்கும். அழைப்பு ஹுயோஸ், அதான் வேதம் சொல்லுகிறது. அதற்காகவே அழைத்திருக்கிறான், முன் கொடுத்திருக்கிறான். குமாருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்காக, அவரை பிரதிபலித்து காட்டுவதற்காக, அவராகவே வாழுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் பிரதான அழைப்பு. தியோஸ், தியோஸ் தேவன். தியோஸ் என்றால் தேவன். ஹுயோஸ் குமாரன். குறியோஸ் கர்த்தர். நியூமா பரிசுத்த ஆவியார். நியூமான்னு சொல்லுவார் கிரீக்கில, பரிசுத்த ஆவியார் நியூமா.
குரியோஸ் என்றால் கர்த்தர், குயோஸ் என்றால் தேவன், தியோஸ் என்றால் குயோஸ் என்றால் குமாரன், தியோஸ் என்றால் தேவன். இவற்றில் நீங்க பார்ப்பீர்கள், அநேகமா சிலர் புத்தகங்களில வாசித்திருப்பீர்கள். பலருக்கு பல அனுபவங்கள் இருக்கும். இதை குறித்து பெரிய ஆழங்கள் இருக்குன்னு அடுத்தடுத்த பகுதியில் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். குயோஸ், தியோஸ் குயோஸை அனுப்பினார். தியோஸ், தியோஸ், குயோஸ். இந்த குயோஸ் இப்ப நாமும் இந்த குயோஸும் சமனானவர்கள், இந்த குயோஸும் இந்த பிதாவும் சமனானவர். கனெக்ஷன் அவர் சொல்ல நானும் பிதாவும் உண்டா இருக்கும். இவர் பாருங்க, நமக்கு எங்க வரைக்கும் தொடர்பு இருக்கிறது என்று மட்டும் பார்த்துக்கொள்ளும். பிதாவுக்கு குமாரனோடு மட்டுமல்ல தொடர்பு, பிதா குமாரன் நாங்கள் இயேசு பிதா. இதான் ஓடம். பிதா குமாரன் நாங்கள் இங்க இல்லை, நாங்கள் குமாரன் பிதா. அதான் அநேகம் வேதத்துல பார்ப்பீங்க, கிறிஸ்துவ கூடாகத்தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த குமாரன் மூலம்தான் நாங்கள் பிரச்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த குமாரனை பார்த்து தான் பிதா நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த குமாரனை பார்த்து தான் நம்மளை விடுதலையாக்க, இந்த குமாரனை வைத்து அவற்றை நீதியிலிருந்து நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவர் தான் மெயின். ஆகவே இந்த சாயை நாம் தரித்துக் கொள்வது இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அழைப்பு என்ன? குமாரத்துவத்தில் நாங்கள் வாழுவோம். நம்முடைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் படிப்படியாய் பார்க்க முடியும். இதுவரைக்கும் நீங்கள் வேறு கோணத்துல வேறு லெவல்ல வாழ்ந்திருக்கலாம். ஊழியங்கள் முக்கியம் என்று நினைச்சிருக்கலாம், சபை முக்கியம் என்று நினைச்ச காலங்கள் உண்டு. நாங்களை நினைத்தவர்கள், அதை வாழ்ந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு சத்தியத்தை நாங்கள் சத்தியமாய் அறிகிற பொழுது, அந்த ஆழங்களுக்குள்ள போற பொழுதுதான் புரிகிறது நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பது. முக்கியமானதை தவறை விட்டு விட்டு இன்றைக்கு வேற திசைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம், அப்படி சாதிக்கணும், இப்படி சாதிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், சபையை கட்டணும், ஆத்துமாக்கள் அறுவடை செய்யணும். குமாருடைய சாயலுக்கொப்பாய் மாறுவதை விட்டு விட்டு வேற எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அனைத்துமே ஃபெயில் தான். பிரதான நோக்கம் இது. இதை நாங்கள் அடைவோம். அடுத்த பாடங்களில் நான் உங்களுக்கு சுவிகாரம், புத்திர சுவிகாரங்களை குறித்து கற்றுக் கொடுப்பேன். எவ்வளவு முக்கியமான புத்திர சுவிகாரங்களை கூட குயோஸ், அங்கால தியோஸ், பிதாவும் குமாரனும் தான் ஹுயோதீசியா. அங்க கூட தனியா கிடையாது. குமாரன் தனிப்பட்ட சொல்ல அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிறோம் குமாரன் சாதாரண கடவுள்னு சொல்ல அநேகர் கேட்கிறார்கள். அவர் கடவுளாக சித்தரிக்கப்படவில்லை, தன்னை கடவுளாக சொல்லி கடவுளும் குமாரன் அங்கேயும் பிரிக்க இயலாத நிலையிலான இருக்குது அந்த வேர்ட்ஸ். இதை புரிந்து கொள்ள வேண்டும். குமாரனை பிரிக்க முடியாது பிதாவிடத்திலிருந்து, பிதாவையும் பிரிக்க முடியாது குமாரத்திலிருந்து. சின்ன ஒரு இடைவெளி கிடைத்தாண்டா சிலுவையில மட்டும்தான், அவ்வளவுதான். சின்ன ஒரு இடைவெளி கேப் பிரிந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைச்சா சிலுவையில மட்டும், மற்றபடி பிரிக்க முடியாது. ஹுயோதீசியான்றதான் புத்திர சிவியா. அங்க கூட தியோஸும் குயோஸ் இணைந்த பிரிக்க முடியாது. குமாரன்லே பிதா இருக்கிறார், அவரே கடவுள் தான். அந்த அளவுக்கு மகிமையான சொல்லு, சாதாரண சொல்லல. அதான் சொன்னேன், பிள்ளைகள் என்கிற பொழுது அந்த பிள்ளைகள் என்ற வேர்ட்டுக்கு வித்தியாசங்கள் இருக்குது ஒவ்வொரு இடத்துல நான் ஆதாரங்களை காட்டி. ஆனா இந்த குயோஸ் என்ற வேர்ட் மிகவும் ஒரு பெருமதி மிக்க, மிகவும் ஒரு மகிமையான, அது குமாரனுக்கு மட்டும், அவருக்கு மட்டுமே இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட ஒரே பேர், வேற யாரும் கொடுக்கப்படவும் இல்லை, வழங்கப்படவும் இல்லை. அந்த சொல்லித்தான் நமக்கும் கொடுத்திருக்கிறார் பிதா என்பது இவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க. அந்த குயோஸ் சொல்லித்தான் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் குயோஸ் என்கிற அளவுக்கு நான் அவ்வளவு பெருமதியான, யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு சொற்பிரியோகம், யாரையும் அந்த அளவுக்கு அழைக்காத பிதா குமாரனைத்தான் பெஸ்டாய் அழைத்தார் என்ற குயோஸ் என்று சொல்லி அடுத்த சொன்னார், நீங்கள் நானும் அந்த குயோஸ். இவ்வளவு ஒரு மகிமையான சொல். அவர் இருக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கோம், அவர் உட்கார வேண்டிய இடத்துல நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் 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 அவற்றை சீட், அவருடைய ஸ்தானத்துல நாம் வாழுகிறோம், அவருடைய ஆசீர்வாதத்துல நாம் வாழுகிறோம், அவருடைய கிருபையில நாம் வாழுகிறோம். சிந்திச்சு பாருங்க, நாம் எவ்வளவு மகிமையானவர். நாம் யார்? மறந்துடக்கூடாது. குயோஸ். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த குயோஸ் நிலையை அடைவதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம், வேறு ஒன்றுக்காகவும் கிடையாது. அதுதான் ரோமர்
8வது அதிகாரம் 29வது வசனம் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுது. உங்களோட அழைப்பு குமாரன், உங்களோட அழைப்பு குமாரன், வேற எதுவும் கிடையாது. வேற மனநிலையோடு நீங்கள் வாழுவீர்கள் என்று சொன்னால், ஒரு சிந்தைகளோடு இந்த புதிய ஆண்டில் பலர் பல திட்டங்கள் பல தரிசனங்களை போட்டிருப்பார்கள். இப்பவே 1000 ஆத்துமாக்கள், 30 சபைகள், 50 சபைகள், 300 விசுவாசிகள், 25 வாலிபர்கள், மிஷனரிகள், இத்தனை இடங்களுக்கு மிஷனரி பிரயாணங்கள், பெரிய ஒரு எஸ்டிமேட்டே போட்டிருப்பார்கள் இந்த ஆண்டில். கவர்மெண்ட் போடுகிற பிளான் திட்டங்கள் போல புதிய ஆண்டில் பெரிய பிளான் போட்டிருப்பாங்க. எல்லாவற்றையும் விட்டு விட்டு எல்லாவற்றையும் அமைதியாக ஒரு பக்கம் வேணும் 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 வேணும். ஓகே, அதை நிறைவேற்றுவார் பிதாவாகியது. வேணும், அது அவசியம். முதலாவது குமாரனை அடைகிற அந்த தன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளும். குமாரத்துவத்திலிருந்து வாழுகிற தன்மையை பெற்றுக்கொள்ளும். குமாரனாக இருந்து செயல்படுகிற தன்மையை பெற்றுக்கொள்ளும். அந்த நிலைக்கு எப்படியாவது போறதுக்கு ட்ரை பண்ணும், முயற்சி பண்ணும். முடியாட்டிக்கு முயற்சி பண்ணும். முடியாதுன்ற ஒன்றும் கிடையாது. முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம். தெரியும், நரி எப்படி முயற்சி பண்ணிச்சுன்ற ஒரு கதை இருக்கிறது. திராட்சைப்பழம் வெட்டவில்லைன்னு சொல்லி விட்டுட்டு போகவில்லை. ஓடி போய் ஒரு குத்தி எடுத்து கொண்டு வந்து வச்சு அதிலிருந்து சாப்பிட்டதாக நாங்கள் பார்க்கிறோம். விடாமுயற்சியை குறித்து பார்க்கிறோம். முடியாதுன்ற ஒன்றில் முயற்சி பண்ணுவோம். இந்த நிலை அடைய வேண்டும் என்பதுதான் பிதாட நோக்கம் என்பதை அறிந்து கொள்ளும். வேற ஒன்றுமே கிடையாது. குமாரனுக்கு ஒப்பாய் மாறுவதற்காக, குமாரனை போல வாழுவதற்காக, இந்த குமாரனுடைய சாயலை அடைவதற்காக நாம் முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டு. இதுதான் என்கிற நோக்கம் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்வோம். அதற்காக பிரயாசப்படுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை காத்திருங்கள். ஓகே, காட் பிளஸ்.